வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மின்சாரத்துறையில் பலவிதமான வேலைவாய்ப்புகள் இப்போ அறிவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ஒயர்மேன்ஸ், ஜூனியர்ஸ் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அனைத்து விதமான இதுவுமே எலக்ட்ரிக்கல் இல்லாமல் எதுவும் நடக்கலை. அதேமாரி ஆட்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறாங்க. இதை நீங்கள் எலெக்ஷன் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு அரசு வேலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். எப்படியெல்லாம் போகிறது, இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவைப்படுது, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் நம்ம வேலைக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. அது உண்மைதானா அப்படின்னா அது உண்மைதான். அதற்குண்டான வழிகளை நம்ம வகுத்து கொடுக்குறோமான்னா ஆமாம், அதற்குண்டான வழிகளை நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். சொல்லி அதிலேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் தற்காத்துக்கலாம், எப்படியெல்லாம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முரணுக்கு முரணாக சேரும். பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்காம வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விளக்கங்கள் தெரியாது. ஓகேங்களா? அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதற்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 30 வயசு மேக்ஸிமம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தாராளமாக எலிஜிபிள் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்கள் 5 ஆண்டுகள், 30னா 35. ஓபிசி விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள். பிடபிள்யூபிடி பொது பிரிவினர்களுக்கு 10 ஆண்டுகள். அதே பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 15 ஆண்டுகள். அதே பிடபிள்யூடியில் ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா 13 ஆண்டுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதுக்கான லிங்க் போர்ட்டல் என்ன, எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாரி தேர்வு செய்யும் முறை, எழுத்துத் தேர்வு, சான்று சரிபார்ப்பு. ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்ப கட்டணம். எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவ வீரர் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு ஒயர்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 295, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 236 ரூபாய். அது ஜூனியருக்கு அதேமாரி தான், இதுக்கும் அதேமாரி தான் 595, 486 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது விண்ணப்பிக்கக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல். மேலே பார்த்தீங்களா இருக்குது. இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இப்படி காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படி கூகுளில் அடித்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே வந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு, இல்லைங்க நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக கொடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் என்ன இதில் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இதை ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு எல்லாம் வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அது எல்லாமே வந்துடும். அதேமாரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எப்படியெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும், நேமு, மொபைல் நம்பரு, அமௌண்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, அதேமாரி கீழே பாருங்கள் இமேஜோடு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் பணம் கட்டணும், எங்கே அக்ரி கொடுக்கணும், இங்கே எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நாட்கள் குறைவாக தான் இருக்குது.
உடனடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. நான் லிங்க் போட்டாலும் காட்டிட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.